Hi friends, welcome to Chandra's Kitchen. இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா B.L.T. ஸ்டோர். இந்த B.L.T. ஸ்டோர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பூஜை அறை தேவைகள் எல்லாத்துக்குமே வந்து இங்கே பொருட்கள் இருக்குது. பூஜை அறை மட்டும் இல்லைங்க, கோவில் கும்பாபிஷேகம் வரைக்கும் எல்லா பொருளும் இங்கே கிடைக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டில் கல்யாணம், அதுக்கப்புறம் வந்து ஏதாவது பெரிய பெரிய ஃபங்க்ஷன் எதுக்குனாலுமே இங்கே பொருள் இருக்குது. ஏன்னா இவங்கக்கிட்ட பித்தளை, செம்பு, அதுக்கப்புறம் சில்வர், பிளாஸ்டிக்னு எல்லா வகையான பொருட்களும் இருக்குது. அது மட்டும் இல்லை, சின்ன சின்ன தேவைகளுக்கு கூட நம்ம இங்கே பொருள் வாங்கிக்கலாம். இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டியே பார்த்திங்கன்னா விளக்கு, கோவிலுடைய சிலைகள் எல்லாமே இவங்க இங்கே செய்கிறாங்க. நம்ம வந்து ஒரு சின்ன பொருள் கூட கிடைக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. நமக்கு என்ன பொருள் வேணும்னாலும் கிடைக்கும். குபேர விளக்குலேருந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய தூங்கா விளக்கு வரைக்கும் எல்லாமே இங்கே கிடைக்கும். இந்த கிருஷ்ணர் சிலை பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இது எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. இந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய வெயிட்டுங்க. இது வெயிட்டுக்கு உண்டான ப்ரைஸ் வந்து இவங்க இங்கே சொல்லுவாங்க. இந்த சிலை வந்து ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த சிலை மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி இதை விட பெரிய பெரிய சிலைகள் வந்து இருக்குங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய சிலை வேணும்னாலும் பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட கிடைக்கும். இவங்களோடது தனியாக ஃபேக்ட்ரி வச்சியும் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து எல்லா பொருளும் வாங்கலாம். அதுவும் ஆன்லைனில் கூட இவங்கக்கிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபாரினில் இருந்தாலும் இதை வந்து பொருட்கள் ஏதாவது வேணும்னு சொன்னால் இவங்க அனுப்பி வைப்பாங்க. இங்கே வந்து ஜெர்மன் சில்வர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பித்தளை பாத்திரங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா குட்டி சிலையிலேருந்து பெரிய சிலை வரைக்கும் எல்லாமே இருக்குது. இந்த பொருளை நான் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன், ஆனால் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கடைக்கு வாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா பொருளுமே கிடைக்கும். அந்தளவுக்கு இங்கே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பொருளெல்லாம். இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா காப்பர் வாட்டர் பாட்டில். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா டிசைன்ஸ் வச்சு வருது இப்போ புதுசாக, அந்த மாடலும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு வைக்கக்கூடிய ஒரு விதமான குடம், இதுவும் இங்கே இருக்குது. இது வந்து நெருப்பு மிதிக்கும் பொழுது இந்த மாதிரியெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை செம்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. வெள்ளை செம்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது. இந்த வீடியோ முழுக்க பாருங்கள், எல்லா பொருளுமே நீங்கள் பார்க்கலாம். வெள்ளை செம்பில் பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட ரொம்ப அதிகமான பொருட்கள் இருக்குங்க. குங்கும டப்பாலேருந்து பார்த்திங்கன்னா பன்னீர் சொம்பு, சந்தன கிண்ணம், அந்த மாதிரி நிறைய இருக்குது. பார்க்க அப்படியே வெள்ளி மாதிரியே இருக்கும். இங்கே வந்து வித்தியாசமான நிறைய சிலைகளும் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கார்த்திகை தீபத்துக்கு வந்த ஸ்பெஷலான விளக்கு. இந்த விளக்குடைய பேர் வந்து ஆத்ம விளக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த விளக்கில் வந்து டிசைன் வச்சுருக்கனால ரொம்ப அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, சாமியோட கிரீடங்கள்லாம் கிடைக்கும். குபேர விளக்கு, குபேர லட்சுமி விளக்கு எது வேணும்னாலும் நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். எல்லாமே விலை ரொம்ப கம்மி தான். கிட்டத்தட்ட 125 ரூபாயிலே இந்த குபேர விளக்கு வாங்கலாம். இதில் 2 விதமான டிசைன்ஸ்லாம் இருக்குது. இந்த கடையோடைய பழமையான சில விஷயங்களை வந்து இப்போ நம்ம கடையுடைய ஆடிட்டர்கிட்டையும் மேனேஜர்கிட்டையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வந்து பாத்தீங்கன்னா நான் இங்க ரொம்ப வருஷமா வந்துட்டு இருக்கேன். இங்க உங்ககிட்ட எல்லா பூஜை பொருட்களுமே இருக்கு. எங்க பாட்டியுமே சொல்லியிருக்காங்க இது வந்து ரொம்ப வருஷமான கடை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கடை எப்ப ஆரம்பிச்சது, இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லிங்கன்னா எங்க வியூவர்ஸ்க்கு நல்லா இருக்கும். முதல்ல 1904 நாய்க்கர் ஒருத்தர் மூலியமா ஆரம்பிச்ச ஸ்தாபனம். சரிங்க. ஆரம்ப காலத்துல இது வந்து ஹோட்டல்ல எல்லாம் பிரியாணி, கிச்சடியான ஐட்டங்களுக்குலாம் கலாய் பூசுற வியாபாரத்தை பண்ணிருக்காங்க. சரி. அதுக்கு பிறகு அவருடைய மகன் சொக்கநாதன் சொல்லிட்டு அவர் ஆரம்பிக்கும் போது 1950 ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அவங்க பண்ணது என்னன்னா, இந்த கல்யாண சீர்வரிசைக்காக யூஸ் பண்ற பித்தளை தவிசா, பித்தளை பக்கெட்டு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தேவையான வேலைகள் பண்ணிருக்காங்க. அப்புறம் நாட்கள் வளர வளர நிறைய பொருட்கள் தேவை இருக்கணும் போது 72கள்ல சில்வர் பானை, சட்டி, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாங்க. 72ல தான் அப்போ ஸ்டீல் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க, உபயோகப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதிகம் 72ல தான். 72க்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பித்தளை, செம்பு, இந்த மாதிரி வெள்ளி உருப்படிகள் நிறைய யூஸ் பண்ணாங்க பெரியவங்க. தங்கத்துலதான் அப்பெல்லாம் தட்டுல சாப்பிடுவோம் சொல்லுவாங்க. அது வளர்ச்சி, பொருளாதாரம் எல்லாம் மாற மாற
1972 பிளாஸ்டிக் அப்புறம் ஸ்டீல் எல்லாம் உள்ள வரும்போது இவங்க சின்ன சின்ன பொருட்கள்லாம் உள்ள கொண்டு வந்தாங்க. இது அப்படியே அவங்க டெவலப் பண்ண 1992 இப்போ திரு MC தியாகராஜன் சொல்லிட்டு அவர் தான் கடை ஸ்தாபனர் நிறுவனர். அவரு ஆரம்பிச்ச பிறகு முழுக்க திருக்கோயில்கள் சம்பந்தப்பட்ட பொருட்களை நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவோட அவர் என்ன பண்ணிருக்காருன்னா கும்பாபிஷேகம், அதாவது கற்பூரத்துல ஆரம்பிச்சு கும்பாபிஷேகம் முடிய கூடிய கலச பொருட்கள் வரைக்கும் எல்லாத்தையுமே அவர் பண்ண ஆரம்பிச்சு. ஆமா, உங்களோட ஃபேக்டரி வந்து பக்கத்துலயே இருக்கு. நானும் பார்த்திருக்கேன் நிறைய டைம். எல்லாமே ஓன் உயிரோட்டமா இருக்கணும்ன்றதுக்காக கும்பாபிஷேகம் அவங்க சொல்லுவாங்க இல்லையா, சிவாச்சாரிய பெருமாக்கள் சொல்லுவாங்க எல்லாமே வந்து ஒரு சிறப்பான இதுவா இருக்கணும். அதுல அவரு எல்லாத்தையுமே கரெக்டா ஒரு சிலையை வடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு சிலையை சிற்பம் செய்யறதா இருக்கட்டும், நல்ல என்ன சொல்லுவோம் அவரு பேரு ஸ்தபதிகளை உருவாக்கி கொடுத்தவர் நிறைய. ஏன்னா நான் முன்னாடி வரும்போது பாத்தீங்கன்னா எனக்கு நானுமே வீட்டுக்கு ஒரு சின்ன கலசம் வாங்கியிருந்தேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாத்தா ஒருத்தர் இருந்தாரு. அவர் தான் எனக்கு வந்து முதல் வந்து கலசம் கொடுத்தாரு. சோ கலசம் வந்து ஒரு 3 கலசம் சின்னதா வந்து ரெடி பண்ணி கொடுத்தா. அப்ப சொன்னாரு, நீ எடுத்துட்டு போய் வைமா, உனக்கு வந்து எல்லாமே நல்லதா நடக்கும் அப்படின்னு சொன்னாரு. நான் தாத்தன் கூட கூப்பிடல, அவர் அப்பான் தான் கூப்பிட்டேன். ரொம்ப வயசானவரு, இப்போ அவர் இல்லன்னு நினைக்கிறேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவரு கொடுத்தாரு. நிஜமாவே சொல்றேன், இப்ப வரைக்கும் எனக்கு ரொம்ப நிம்மதியா ஒரு சந்தோஷமா இருந்துகிட்டே தான் இருக்கு. திருக்கோயில் பொருட்கள் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வரக்கூடிய எங்களோட கடை கஸ்டமர் எல்லாரும் விரும்பினதுனால கல்யாண சீர்வரிசை செட்டுகளை ஏன் செய்யக்கூடாது அப்படின்றதுனால அதை ஆரம்பிச்சு இப்போ அப்படி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி நிறைய பண்ணி. சரி, நீங்க ஃபாரின் ஆர்டர்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஃபாரின் கோவிலுக்கு தேவையானது இந்த மாதிரி ஐட்டம் ஏற்றுமதியாளர் எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, இப்போ உங்களுக்கு ஆர்டர் பண்ணணும்னா உங்களுடைய அட்ரஸ் வந்து எந்த அட்ரஸ்ல கான்டாக்ட் பண்ணணும்? உங்களுக்கு மொத்தம் 5 அட்ரஸ் இருக்குமா. சரி, இது 2வது ஸ்தாபனம், இது கங்கிராமன் தெருவில் இருக்கு. 3வது எங்களுக்கு வந்து சமுத்திர முதலின்னு இருக்கு, அங்க பெரிய கொடவுன் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து மயிலாப்பூர்ல நார்த் பாடா ஸ்ட்ரீட்ல அம்பிகாபுரத்துக்கு நேர் எதிர்க்க கபாலீஸ்வர் கோயில் நேர் எதிர்க்க இருக்கு. அது 3 அடுக்கு மாடி. அங்க அனைத்து விதமான பொருட்கள் மேல்நாட்டவர்கள் வந்து வாங்கிட்டு போறாங்க. உங்ககிட்ட சாலிகிராமம் கல் கூட இருக்கு இல்லீங்களா? கல், அப்புறம் வலம்புரி சங்கெல்லாமா இருக்குங்களா? சேமா வலம்புரி சங்குல சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் கிடைக்குது. கோமதி சக்கரமும் இருக்கு. கோமதி சக்கரம், ஆமா. ருத்ராட்சத்துல வந்து ஒரு முகம், 5 முகம், அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. 10 முகம் 11 முகங்கள் இருக்கு. அதுல விதவிதமானதும் கிடைக்குது. குபேர கலசத்துக்கு அந்த காயின் எல்லாமே அங்கேயும் இருக்கு. பூஜை பண்ண நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள்லாம் வெளில போயிட்டு நல்ல தேவதைகள் லட்சுமி கடாட்சமா இருக்கும் அப்படிங்கிறது நாங்க கொடுக்கற அந்த பொருட்கள் இருக்கு. சரி, ரொம்ப நன்றிங்க சார். வணக்கம் அண்ணா. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து வருஷமா நான் பாத்துட்டு இருக்கேன் உங்களை இங்க. நீங்க தான் மேனேஜர் அப்படின்றத வந்து நான் முதல்லயே வந்து மேனேஜர் கிட்ட பேசலாம் சொன்னேன். இவ்வளவு நேரம் நம்ம ஆடிட்டர் கிட்ட பேசிட்டு இருந்தோம். உங்க பேர் என்ன? பன்னீர்செல்வம். பன்னீர்செல்வம், சரிங்கண்ணா. எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? 12 வருஷமா. 12 வருஷமா இருக்கீங்க. இந்த கடையில வந்து நீங்க வந்து அதிகமா இப்ப யாராவது வராங்க அப்படின்னா அவங்களுக்கு எதை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? இந்த மாதிரி பொருட்கள் வந்து நீங்க வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. வாஸ்து பொருட்கள்லாம் வந்து இங்க அதிகமா கிடைக்கும். அது இல்லாம இந்த நிறைய மொத்தமா வந்து இந்த கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் வரும் இல்லைங்களா? அதெல்லாம மொத்தமா நீங்க ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இந்த கடையுடைய ஆடிட்டர் அதுக்கப்புறம் பன்னீர்செல்வம் அண்ணாக்கிட்டையும் நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் செம்பு பாத்திரங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மேலே வந்து கடையில் சில்வர் பாத்திரங்களாமும் இருக்குது. நம்ம ஒரு கல்யாணம்னாலே எல்லா பொருளும் இங்கே வாங்கிடலாம். அந்த அளவுக்கு எல்லா பொருளுமே கிடைக்கும். இவங்களோடது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாப் இல்லை 5 ஷாப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த 5 கடையுமே பார்த்திங்கன்னா பாரிஸில் இருக்கிறதுல 5 கடை இருக்குது. அது இல்லாமல் மயிலாப்பூர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கடை இருக்குது. வாஸ்து பொருளில் பார்த்திங்கன்னா பேம்போலாம் இங்கே வச்சுருக்காங்க. பேம்போ அந்த செடியெல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வாஸ்து பொருட்களில் நிறைய வந்து முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. வாஸ்து பொருட்கள் பார்த்திங்கன்னா தனியாகவே நான் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். வாஸ்து பொருட்கள்லாம் என்னென்ன இங்கே இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாய்பாபா சிலை, இங்கே ரொம்ப சின்ன சின்ன சிலைகள்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நான் உங்களுக்கு ஃபேக்ட்ரியை காமிக்கும் பொழுது பாருங்கள், அவ்வளோ பெரிய பெரிய சிலைங்க இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும்.
அதுக்கப்புறம் இங்கே கோவிலுடைய அந்த கலசம்லாம் இருக்குது பாருங்கள், கோபுர கலசங்கள். இது வந்து சின்ன சைஸ், பெரிய சைஸ்னு ரொம்ப பெரிய பெரிய சைஸில் கூட இங்கே இருக்கும். நம்ம ஆர்டர் கொடுத்தோம்னா ஒரு 15 நாளில் நமக்கு வந்து எந்த பொருள் வேணும்னாலும் இவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. 10 நாள்லேருந்து 15 நாளுக்குள்ளே. இங்கே வந்து நிறைய அந்த சாமிக்கு போடக்கூடிய மாலைகள், அதுக்கப்புறம் சாமியை அலங்காரம் பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாமே இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது லக்ஷ்மி விளக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குத்து விளக்கு, உருளி, இதெல்லாமே இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பித்தளையில் நிறைய டப்பாங்க எல்லாமே கிடைக்கும். சாமியோடைய ட்ரெஸ்ஸுங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாவாடைங்க, சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ், அதுக்கப்புறம் சாமிக்கு போடக்கூடிய நெக்லஸ்லாம் வந்து பெரிய பெரிய நெக்லஸ், அந்த மாதிரி சாமி அலங்காரத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்குது. நம்ம வந்து பரதநாட்டியம் இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களும் இங்கே கிடைக்கும். சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர், அதுக்கப்புறம் பிள்ளையார், சாய்பாபான்னு எல்லாத்துக்குமே எல்லா சாமிக்குமே நம்ம போடக்கூடிய துணிகள் வந்து இங்கே வச்சுருக்காங்க. விலைலாம் வந்து ரொம்ப கம்மி தாங்க, 13 ரூபாலேருந்தே இருக்குது. அன்னபூரணி ட்ரெஸ்லாமும் இங்கே நமக்கு வந்து கிடைக்கும். கிருஷ்ணருக்கு வந்து நம்ம பெரிய கிருஷ்ணர் வச்சுருந்தாலுமே அதுக்கு போடக்கூடிய ட்ரெஸ்ஸும் வந்து இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சாதாரண பொருட்களும் இங்கே இருக்குது. சாதாரண பொருட்கள்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு கிஃப்ட்டு கொடுக்க போகிறோம், நமக்கு வந்து ஒரு கப் இந்த மாதிரிலாம் வேணும்னாலும் இவங்கக்கிட்ட ஆர்டர் கொடுத்தா மொத்தமாக செஞ்சு கொடுத்துருவாங்க. நம்ம பஞ்சபாத்திரம், தட்டு, டம்ளர், அதுக்கப்புறம் வந்து பஞ்சபாத்திரத்தோட கரண்டி இதெல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒயிட் மெட்டலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேக்கெட்டாக வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம வந்து யாருக்காவது கிஃப்ட்டு கொடுக்கணுன்னா கூட நம்ம வந்து மொத்தமாக வாங்கிட்டு போய் வச்சுக்கலாம். சந்தன கிண்ணம், குங்குமச்சிமிழ், அதுக்கப்புறம் வந்து தட்டு இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்க்க வெள்ளி மாதிரியே இருக்கும், ஆனால் வெள்ளி கிடையாது. இது நம்ம வந்து பாலிஷ் போடணுன்னாலுமே வந்து இவங்கக்கிட்ட கொடுத்து பாலிஷ் போட்டுக்கலாம். அவ்வளோ வந்து அழகாக இருக்கும். நம்ம வந்து கோவிலெல்லாம் பார்த்துருப்போம் இந்த மாதிரி சிவனுக்கு மேலே தொங்க விடக்கூடிய பானை, அதுலேருந்து தண்ணி சொட்டிகிட்ருக்கோம், அந்த ஒரு பொருளும் இருக்குது. இங்கே பாருங்கள், பித்தளை டப்பா, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப குட்டியாக அழகான டப்பா கூட பித்தளையில் இங்கே நமக்கு கிடைக்கும். பெரிய பெரிய மணிங்க கிடைக்கும். இந்த வெள்ளை செம்பிலேயே பார்த்திங்கன்னா தட்டில் டிசைன் போட்ட அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டிக் தட்டுங்களும் இருக்குது. இது வந்து வரிசை தட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தட்டுங்களும் நம்ம இங்கே வாங்கிக்கலாம். ஆர்த்தி தட்டெல்லாமும் இங்கே சூப்பராக இருக்கும். சாமியோடைய கவசங்களும் இங்கே கிடைக்கும். பழமையான விளக்குகள் ஏதாவது வாங்கணுன்னா கூட இங்கே வந்து வாங்கி சாமிக்கு காட்டக்கூடிய தூபங்கள்லாம் வந்து நிறைய இருக்கு இங்கே. இந்த கடையில் பொறுத்த வரைக்கும் நார்மலாக கொடுக்கக்கூடிய கிஃப்ட் ஐட்டம்கள் கூட நிறைய இருக்குது. இங்கே நிறைய வந்து விலை கம்மியாக இருக்கும். நம்ம வெளி கடையை விட இந்த கடையில் வந்து உங்களுக்கு விலை கம்மியாக இருக்கும். நான் காமிச்சேன் இல்லையா கார்த்திகை தீபத்துக்கு ஸ்பெஷலாக வந்த விளக்குன்ட்டு. இது வந்து ஆத்ம விளக்குன்னு சொல்லுவாங்க. நடுவில் வந்து திரி போட்டு நெய் விட்டு ஏற்றுவாங்க. அது ஏற்றுனா ஃபுல்லாக இது ஜொலிக்கிற மாதிரி இருக்குது. பிள்ளையார்லாம் வந்து நிறைய டிசைன்ஸில் பிள்ளையார் இருக்குது. நம்ம வீட்டில் வந்து சாமி ரூமில் விளக்கு எப்போவுமே ஏற்றி வச்சுட்டு இந்த குண்டு வச்சிட்டோம்னா அந்த வந்து நமக்கு ரொம்ப நேரம் வந்து விளக்கு அணையாமல் இருக்கும். வாசலில் போடக்கூடிய கோல ஸ்டிக்கர்லேருந்து எல்லாமே இங்கே கிடைக்கும்.
இது வந்து மனை. நம்ம வந்து கல்யாணத்துக்கு அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கெலாம் கூட மனைங்க தேவைப்பட்டால் இங்கே வாங்கிக்கலாம். பெரிய மனையிலேருந்து சின்ன மனைங்க வரைக்கும் எல்லாமே இருக்குது. கல்யாண மனைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாமே இருக்குது. முக்காலின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு முக்காலியும் இந்த இடத்துல இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா கற்பூரம், விளக்கு திரி, பஞ்சு திரி எல்லாமே இருக்குது. வாழைத்தண்டு, தாமரை தண்டு திரி, அதுக்கப்புறம் வந்து நம்ம மெழுகுன்னு சொல்லுவாங்க இல்லையா, தேன் மெழுகு, எல்லா பொருளுமே வந்து இருக்குது. உங்களுக்கு ஏதாவது பூஜை பொருட்கள் கிடைக்காம இருந்துச்சுன்னா இந்த கடைக்கு வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த கடைக்கு எப்படி வரணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன்னு சொல்லுவாங்க, அங்கேருந்து தேவராஜ் முதலி தெருவுக்கு நம்ம திரும்புவோம் இல்லையா, அதுக்கு பக்கத்து தெருவு தாங்க இது. இங்கே வந்து ஒரு போலீஸ் பூத் இருக்கும். அந்த போலீஸ் பூத்துக்கு பக்கத்தில் வந்து ஒரு ரோடு வரும். B.L.T. ஸ்டோர் எங்கே இருக்குன்னு கேட்டால் எல்லாருமே சொல்லிடுவாங்க. நான் இந்த கடையுடைய அட்ரஸை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஸ்தபதி. நம்ம வந்து ஒரு சிலையை பார்க்குறோம் அப்படின்னா அந்த சிலைக்கு வந்து ஒரு உயிரோட்டம் கொடுக்கறதே வந்து இவங்களுடைய கலை தான். இவரை வந்து பெருமையா வந்து நான் உங்ககிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றேன். வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து இங்க மூத்த ஸ்தபதி அப்படின்னு சொல்லி ஒரு அந்தஸ்துல இருக்காரு. காளிகாம்பாள் அம்மாவுடைய தீவிர பக்தர். அந்த இவரோட பேர் பாத்தீங்கன்னா துரைசாமி ஆச்சாரி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு பேரை சொல்லக்கூடாது, ரொம்ப வயசுல பெரியவங்க, இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக சொன்னேன். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்து ரசிச்சதுக்கு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் இந்த பூஜை அறை பொருட்கள் பற்றி மட்டும்தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அடுத்த வீடியோவில் வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய கடை இன்னொன்று என்ன இருக்குது, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபேக்ட்ரி, இதெல்லாம் பற்றியும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபேக்ட்ரிக்குள்ளே போயிட்டு வெளியில் வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நான் B.L.T. ஷாப்புடைய ஃபேக்ட்ரியை அடுத்த பார்ட் 2 வீடியோவில் உங்களுக்காக காமிக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.